Amen. Hallelujah. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Amen. I'm glad to be in the house of the Lord. எல்லாரும் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? Amen. Thank you, Jesus. அலங்கார வாசம். Thank you, Lord. கைகளை தூக்கி சாப்பிடலாம். அலங்கார வாசம்.
യേശുവേ, thank you, Lord. Father, we just thank you for this time. Apa in the night of the covenant reserve. Ang present the covenant reserve. We just thank you. We just want to honor your presence. Ela khudi gana magi me makhe. Oh, you're worthy. Tudi kapati rare. You're worthy to be praised, Lord. Oh, Shri Anai. Oh, Rianai.
ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் நிச்சயமாக நம்புகிறேன் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால, ஆண்டவருடைய வழிநடத்தல்னால நீங்கள் எல்லாரும் செழிப்பாக இருக்கிறீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தேவ வார்த்தைக்கு போகாதவனுக்கு நான் ஒரு சில நிமிடம் நாம் ஆண்டவரோடு நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். Thank you Lord Jesus. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீ நல்லவர், நீ வல்லவர் ஆண்டவரே. உங்களுதான வாக்கு தத்தம் ஆண்டவரே, மாறாத வாக்கு தத்தம் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே இதோ ஏறெடுக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரே உள்ளத்தை தொடுபடியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு வரியும் ஆண்டவரே அளவில்லாதபடி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுதான வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அப்பா அது காரியங்களை வாய்க்கு செய்கிறோம் ஆண்டவரே. அது அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய வாக்கு தத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே நீரே ஆண்டவரை தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே நீ தானே பொறுப்படுத்தி எங்களை வழிநடத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய கரத்திலே எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி, வார்த்தைக்காக நன்றி, உங்களுடைய தொடுதலுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே, இது சாயந்தரம் வேலை 7 மணிக்கு. சிலர் வந்து காலையில் கேட்பீங்க, மாலையில் கேட்பீங்க. ஸோ அனைவருக்கும் கல்வரி சிடி சர்ச் தமாசுத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை கொடுத்த வார்த்தைக்கு போகாதவனுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் இதை சொல்லி எனக்கு மனதில் உணர்த்தின அந்த வாக்கு தத்தத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 31:6. இது ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். உங்களுக்கும் எனக்கும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் நமக்காக கொடுத்த வாக்கு தத்தம். உபாகமம் 31:6. நீங்கள் பலன் கொண்டு திடன் மனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதுதான் ஆண்டவர் இந்த வாரம் நமக்காக கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடவும் இல்லை. நீங்க என்ன சூழ்நிலையில போய்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு வாக்கு தான் கொடுக்கிறார். இந்த வேலையில அவர் சதா காலமும் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்ம கூட எப்பொழுதுமே, நீங்க எங்க போறீங்களோ என்ன செய்றீங்களோ அவர் நம்மளோடு இருக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க என்ன சூழ்நிலையில நீங்க போய்கொண்டு இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை நீங்க பார்க்காதபடி நம்மளோடு கூட வர கர்த்தரை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க வெற்றியை பார்ப்பீங்க, நீங்க ஒரு விடுதலையை பார்ப்பீங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இந்த நாளிலும் கூட ஓகே, இந்த மெசேஜ், இந்த செய்தியை தயார் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த இந்த ஒரு சிந்தனை என்னன்னாக்கா, நீங்கள் சில பேர் தெரியல டாக்டர்லாம் பார்ப்பீங்களா இல்லையான்ட்டு இந்த மெசேஜை. அப்படி நீங்கள் டாக்டர் இருந்தால் இல்லை, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. இப்படி நீங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த சர்ஜரி, அந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க இல்லையா, அந்த டாக்டரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்பை வெட்டி ஓகே உள்ளுக்குள்ள உறுப்புகளை எல்லாம் அவங்க பார்க்க முடியும். இருதயத்தை பார்க்க முடியும், நரம்பை பார்க்க முடியும், தசைகளை பார்க்க முடியும், ஓகே கிட்னியை பார்க்க முடியும், நுரையீரலை பார்க்க முடியும், இப்படி எல்லா பாகத்தையும் மூளையை பார்க்க முடியும், எல்லாமே அவங்க பார்க்க முடியும். ஆனாக்கா அது வந்து சரீர பிரகாரத்தை மட்டும்தான் அவங்க பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு இந்த அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் செய்யும் பொழுது அவர் நம்மளோட சிந்தனை, நம்மளோட உள்ளத்தில் உள்ள காரியங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு ஒன்றுமே மறைவாக இருக்காது. ஏன்னா அவர் ஸ்கேன் பண்ணாருனாக்கா, அந்த ஸ்கேன் பண்ணுவாங்களே, அவர் ஸ்கேன் பண்ணாக்கா அவருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. அவருடைய கண் அப்படிப்பட்ட ஒரு கண், அவருடைய பார்வை அப்படிப்பட்ட ஒரு பார்வையாக நம்ம மேல் இருக்கிறது. அவர் நம்ம பார்த்தாலே போதும், உள்ளுக்கு என்ன இருக்குது, நம்ம வெளியில் என்ன யோசிக்கிறோம், சிந்தனையில் என்ன இருக்குது, உள்ளத்தில் என்ன இருக்குது, நம்ம உடல் எப்படி இருக்குது, நம்ம சூழ்நிலை எப்படி இருக்குது, சகலமும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த வேலையிலும் கூட ஓகே, இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், அந்த வார்த்தைகள் என்னன்னாக்கா, ஆதியாகமம் 16வது அதிகாரம்
ஆதியாகமம் 16வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம படிச்சு கொண்டே போகும் பொழுது நான் காரியத்தை விளக்கி சொல்கிறேன். ஸோ என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 16வது அதிகாரம். இதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இந்த அதிகாரம் வராது முன்னுக்கு, ஓகே, நீங்கள் 12வது அதிகாரம் இதிலேருந்து நீங்கள் படிச்சீங்கன்னாக்கா, வாசிச்சு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் ஆபிரகாமோட பேசினார். ஆபிரகாமோட என்ன பேசினார்? இந்த இடத்தை விட்டுட்டு நீ நான் காண்கிற தேசத்துக்கு போ, அங்கே நான் உன்னை பெருகி பழகி உன்னுடைய வம்சத்தையே நான் பெரிதாகுவேன் அப்படின்ட்டு ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிற ஆண்டவர் மட்டும் கிடையாது, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆமென். ஓகே, உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்திருந்தால் அதையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். காத்திருக்கணும். நம்ம அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாரோ, என்ன சொல்கிறாரோ அதை செய்யும் பொழுது ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார், நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஏன்னா அவர் எப்பொழுதுமே மாறாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றுமே அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். இந்த வழியில கூட நம்ம இந்த பகுதியை பார்க்காத முன்னுக்கு, அப்ப இந்த 12வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோட சொல்கிறார், இந்த இடத்தை விட்டு நீயும் குடும்பத்தையும் எடுத்துட்டு நீ இந்த இடத்தை விட்டுட்டு போ, நான் காட்டுற தேசத்துக்கு நீ போன்னு சொல்றாரு. அங்கிருந்து அவர் கிளம்பி கானான், பெத்தேல், ஹாரான்லேருந்து இப்படி தொடர்ந்து ஒரு பயணத்தை அவர் சென்று கொண்டு இருக்கும் பொழுது எகிப்து என்ற நாட்டுக்கும் அவர் வர்றாரு. அந்த நாட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, பெத்தேல், கானான், திரும்ப அந்த மாதிரி தேசத்துக்கு அவர் போய் தங்கியிருந்தாரு. இந்த காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு இந்த சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சூழ்நிலை மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், ஆண்டவர் நம்மளோடு என்ன பேசுகிறார் என்று நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யும் பொழுது இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 16:1 வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். ஓகே, இந்த இடத்துல பார்ப்போம். இந்த இடத்துல அவங்க எங்க இருக்காங்க? இந்த இப்போ எங்கே இருக்கிறாங்கனாக்கா அவங்க பெத்தேல் என்ற இடத்துல இருக்கிறாங்க, கானான். ஓகே, இந்த ஊரில் இருக்கும் பொழுது அவங்க என்ன இந்த தேசமாக போயிட்டு வந்தனால எகிப்திலேருந்து ஒரு அவங்களுக்கு வேலைக்காரி, ஓகே, ஒரு ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் அவங்களோட உதவி செய்யும்படியாக ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆகார் என்ற ஒரு அடிமை பெண் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள பற்றி அவங்களோட குடும்பம் பற்றி ஒன்றுமே இந்த வேதத்தில் சொல்லப்படலை. ஓகே, அவங்க அம்மா யார், அப்பா யார், எங்கிருந்து வந்தாங்க, எகிப்தில் உள்ள ஒரு இருந்து வந்தாங்க மட்டும்தான் போடப்பட்டிருக்குது. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு முகவரியே இல்லாத, ஓகே, ஒரு அறிமுகமே இல்லாத ஒருத்தரை ஆண்டவர் ஆபிரகாம், சாராய் என்ற குடும்பத்தோடு கொண்டு வந்து இருக்கிறார். என்ன அங்கே சொல்ல வரேன்னாக்கா நம்மளோட வாழ்க்கையும் இப்படிதான். ஓகே, ஏன்னா தானே எப்படின்ட்டு ஒரு முகவரியே இல்லாமல் நம்ம இருந்தோம் இல்லையா? ஓகே, உங்களை யாருன்னு தெரியாது, என்ன யாருன்னு தெரியாது. இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய கண் நம் மேல் பட்டதுனால ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திற்குள்ளாக நம்மளையும் உங்களையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வழியில நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆகார் இப்படி ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணியாக தான் இருந்தாங்க. ஓகே, ஆபிரகாமுக்கு. ஓகே, நம்ம தொடர்ந்து வசனத்தை பார்ப்போம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடி கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருந்தால் என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூழ்நிலை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சூழ்நிலை தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உனக்கும் உன் மனைவிக்கும் ஒரு பிள்ளை பிறக்கும், இதை உலகத்துல மணலை விட அதிகமாக ஒரு சந்ததியை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆனா இதை சொல்லி ஒரு 10 வருடம் 15 வருடம் ஆகிறது, ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால அவங்க சாராய் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்த திட்டத்துக்கு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இந்த மாதிரி நான் செய்யலாமே, ஓகே, ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்படியும் இருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சிந்தனை. ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தில் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையை நிலை நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, நம்மளோட சிந்தனையில நிறைய யோசனைகள், சிந்தனைகள், திட்டங்கள் இதெல்லாம் இருக்கலாம். ஆனா ஆண்டவரோட
சிந்தனை எதுவோ, ஆண்டவரோட திட்டம் எதுவோ, அது மாத்திரம் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் அவரோட பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நிலை நிற்கும். ஏன் அது மட்டும் மனதில் கொண்டு நம்ம கவனமாக என்னத்தை செய்தாலும் சரி, அவரோட சிந்தை என்னென்னு நம்ம கேட்டுட்டு செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு வரும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாராய் ஆபிரகாம், சாராய் என்ன சொல்கிறாங்க, சரி எனக்கு தான் இந்த பிள்ளை பிறக்க முடியாத ஒரு பாக்கியம் இல்லை, ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆகாரோட அவள் மூலமா இந்த குடும்பம் ஒரு கட்டப்படுமே சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, இவர் மூலமா எனக்கு ஒரு பிள்ளை வரட்டும் சொல்லிட்டு ஆகாரை ஆபிரகாமுக்கு மனைவியாக ஆக்கி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம காரியத்தை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டம் நம்ம என்னன்னு தெரியாம நம்ம ஏதோ காலை எடுத்து வைக்கும் பொழுது குழப்பங்கள் இந்த மாதிரிலாம் வரும். இந்த மாதிரி செய்துட்டு சாரா மட்டும் நிச்சயமா நிம்மதியா இருந்திருக்க மாட்டாங்க. நிச்சயமா மனத்துல சஞ்சலம் வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை சாராய் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஆகார் கர்ப்பம் தரித்தார். ஆகார் கர்ப்பம் தரித்தோம். அவங்களுக்கு என்ன தோணிருக்கும், நான் யாருமே இல்லாமல் இருந்திருக்கேனே, இப்படி ஒரு அடிமையா இருக்கேன், இதோட என்னோட வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ஒரு எதிர்காலமே இல்லாத இருந்த ஒரு ஆகாருக்கு இங்க ஒரு 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 நம்பிக்கை வருகிறது. எனக்கு ஆபிரகாம் மூலமாக எனக்கு இந்த ஒரு கருவு கிடைச்சிருக்கு, ஒரு பிள்ளை வந்திருக்கு, இது மூலமாக என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஏன்னா முந்தி காலத்துல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தான் எல்லா சொத்தும் சேரும் இல்லையா. ஸோ ஆகாருடைய சிந்தனையில இந்த சிந்தனையெல்லாம் வந்திருக்கலாம், இனிமேட்டு நான் கஷ்டப்பட தேவையில்லை, இந்த பிறக்கிற மகன் மூலமா இது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆகார் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் அப்படி பெருமையா அப்படி நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க செய்யும் பொழுது சாராய்க்கு ரொம்ப சஞ்சலமாய் போய்கிட்டு இருக்கு. நம்ம பார்ப்போம். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவர் கர்ப்பம் தரிப்பார். 4வது வசனம், அவர் ஆகாரோடு சேர்ந்த போது அவர் கர்ப்பம் தரித்தால் அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினார். அற்பமாக எண்ணினார். சாராவுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, மரியாதை செலுத்துறது இல்லை. ஸோ அதனால அங்கே ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, அப்பொழுது சாராய் ஆபிரகாம் நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியாக கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதுக்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடி போனாள். இங்க நம்ம பார்க்குறோம். ஆகார் சாராய் என்ன நடக்குது, பிரச்சனை நடக்குது. அந்த பிரச்சனையில மத்தியில என்ன செய்றாங்க, ஆகார் சொல்லாம கொள்ளாம அந்த வீட்டை விட்டையே அவங்க வனாந்தரத்துக்கு ஓடி போகிறாங்க. இங்கதான் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய வசனம் 7வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆண்டவர் சொன்ன வசனத்தை பார்க்காத முன்னுக்கு அவங்க கொஞ்சம் அவங்க அந்த ஆகார் என்ற ஒரு பெண்மணி, ஒரு சிறு பெண்மணின்னு போட்டப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி என்ன ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருந்திருப்பாங்க. யாருமே இல்லாத ஒரு தனிமையான நிலைமை, கவலை, அடுத்தது என்னதான் நடக்குமோ அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. கவலையா இருப்பாங்க, கண்ணீரோட இருப்பாங்க, மன துக்கத்தோட இருப்பாங்க. அப்படியே எல்லாமே இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆகார் அந்த வனாந்தரத்திலே நடந்து கொண்டு இருந்துறாங்க. ஏன்னாக்கா அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. இந்த மகன் மூலமாக எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், இந்த மகன் மூலமாக எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குதுன்ட்டு அந்த நம்பிக்கை எல்லாமே அப்படி சிதறி போச்சு ஆகாருக்கு. ஸோ இந்த அந்த கட்டத்துல தான் வனாந்தரத்துல எங்க போறதுன்னே தெரியாம அவங்க வனாந்தரத்துக்குள்ள போறாங்க. நம்மளோட சூழ்நிலை, நம்மளோட வாழ்க்கையில கூட அநேக வேளையில நம்ம பிரச்சனையில போகும் பொழுது, சூழ்நிலையில போகும் பொழுது கூட இதே போல சூழ்நிலையில நாம போய் கொண்டிருக்கலாம். என்ன செய்யறதுன்னு தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாது. சில காரியங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம், ஆனா சில காரியங்களை உங்க மனசுல பூட்டி புதைச்சி அதுலயே அப்படி வந்து அப்படியே இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. இல்லாம கிடையாது. நம்ம இப்ப போய்கிட்டு இருக்கிற காலகட்டம் ஒரு சுலபமான காலகட்டமே கிடையாது. வேலை இழந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, பண பிரச்சனைகள் எத்தனை பேர் குடும்பத்துல, அதனால வறுமை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நம்ம மலேசிய தேசத்துல மட்டும் கிடையாது, இந்த உலகம் முழுவதுமே இது போய்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல கூட இந்த ஆகாருடைய நம்மளோட நம்ம
கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இவங்க எப்படி இதை மேற்கொண்டு வந்தாங்க, ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், அதே ஆண்டவர் ஓகே நம்மளோடு இருக்கிறார். நம்ம வாக்குத்தத்தம் சொன்னார் இல்லையா, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று உபாகமம் சொல்லப்படி ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். இந்த விஷயத்திலேயே ஆகார் எப்படி ஆண்டவர் இடைப்பட்டார், ஆண்டவர் ஆகாருக்கு என்ன செய்தார் அப்படின்ட்டு நாம் தொடர்ந்து வசனத்தை பார்ப்போம். இங்க சொல்லப்பட்டிருக்கு 7வது வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே ஜூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீருணனியில் கண்டு. ஓகே, அவங்க எங்க போயிட்டாங்க, எல்லாம் சுத்தி இங்க போயிட்டு ஓகே வனாந்தரத்துல போயிருக்காங்க. வனாந்தரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா, கடை இருக்காது, போன் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஓகே, யூ ஆர் ஆல் அலோன், நீங்க ஒண்டி தனிமையில இருக்கிறீங்க. தனிமையில இருக்கும் பொழுது ஓகே அதே ஒரு பெரிய ஒரு டார்ச்சர் மாதிரி இருக்கும், என்ன செய்யறதுன்னு தெரியாது அப்படின்ட்டு. அந்த மாதிரி சூழ்நிலையில வசனம் 8 நீங்க பார்த்தீங்கன்னா, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள். ஓகே, அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேவதூதர் வந்து ஆகாரோடு இப்படி கேட்குறாங்க. ஓகே, ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்க, ஆண்டவருக்கு நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியும், எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியும், எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியும். நான் முதல்ல ஒரு சொன்னேன் இல்லையா, ஆண்டவர் ஸ்கேன் பண்ணும்போது நம்மளோட வெளியே மட்டும் தெரியாது, உள்ளுக்கு நம்மளோட சிந்தனை, நம்ம எண்ணங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். சரிங்களா, அவருக்கு மறைவான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது தேவதூதர் கேட்கிறாரு, அடிமை பெண்ணாகிய சாராளே. ஓகே, ஸோ அவருக்கு நல்லா தெரியும் யார் இதுன்ட்டு. ஆகார்னு பேரை விட்டு கூட கூப்பிடுறாங்க. ஓகே, பேர் விட்டு கூப்பிட்டு சொல்றாங்க, சாராயின் அடிமை பெண்ணே, எங்கே இருந்து வருகிறாய். இங்க பாருங்க, ஆகாருன்னு தெரியும், அடிமை பெண்ணுன்னு தெரியும். அவர் கேட்குறாரு எங்க இருந்து வரேன்ட்டு. ஜோக் பண்ற மாதிரி இருக்குதுல்ல. ஸோ என்னன்னாக்கா, எங்க இருந்து வருகிறான்ட்டு சும்மா காரணம் இல்லாம கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா. ஓகே, அது மட்டும் இல்லை, எங்கே போகிறாய் என்று கேட்குறாங்க. நாங்கள் வனாந்தரத்தில் இருக்கிறீங்க, எங்கே போகிறேன்னா என்ன வழி சொல்கிறது. முந்தைய காலத்தில் காம்பஸ் இருந்துச்சா, என்ன இருந்துச்சு, ஓகே வாட்ஸ்அப் இருந்துச்சா, உங்களுக்கு வேஸ்ட் போட்டு தட்டி பார்த்து காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஓகே, சும்மா ஏதோ ஒரு நடக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ஒரு வழியில தான் ஆகார் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. எங்கே போகிறதுனே தெரியல, என்ன செய்யறதுனே தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் இருந்தாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் உங்களுடைய சூழ்நிலையில இந்த மாதிரி இருக்கிறீங்க. இன்னும் அடுத்த அடி எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியல, அடுத்த அடி அடுத்த வழி எங்கே போறதுன்னு தெரியல, எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து மேற்கொண்டு வர்றதுன்னு தெரியல, அடுத்த பணம், அடுத்த வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியல, அடுத்த வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. இப்படி பல சிந்தனைகளை நீங்க அந்த வனாந்தரத்துல ஆகார போல ஓகே நீங்க வழிய தெரியாம தவிச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டார். இது என்ன காட்டுதுனாக்கா, ஓகே இதை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது, எங்கிருந்து வருகிறானாக்கா, அது வந்து நீங்க எங்கிருந்து முதல்ல நீங்க உருவானீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, இந்த ஆகாரோட விஷயத்துல பாத்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து வேலைக்காரிங்க அடிமை பெண்ணாக வந்து இந்த குடும்பத்துல இருந்த பொழுது அவங்க சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இப்படியெல்லாம் இருந்தாங்க. ஆனா அவர் வந்து கர்ப்பவதியா ஆன பிறகு அவங்க வந்து அந்த சிந்தனை மேபி போயிருக்கலாம், நான் அடிமை பெண் இல்லை, இந்த குடும்பத்துக்கு நானும் ஒரு சராசரி மனுஷி அப்படின்ட்டு ஒரு உரிமை கொண்டாடி இருக்கலாம். அப்ப ஆண்டவர் திரும்ப நினைவு கூறப்படுத்துகிறார், நீங்க எங்கிருந்து ஆரம்பிச்சீங்க, உங்களோட ஆரம்பம் உங்களுக்கு நீங்க தெரியணும். ஓகே, ஆண்டவர் உங்களையும் என்னத்தையும் தொடரலைனாக்கா நம்மளோட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மளை தொட்டதுனாலதான் இப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம சூழ்நிலை கடந்து போகும் பொழுது சூழ்நிலையை பார்க்காதீங்க, பாருங்க ஆண்டவர் எப்படி என்ன செய்தார் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, எங்கே போகிறாய்ன்னு வனாந்தரத்துல கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? ஒன்றும் சொல்லவே பதில் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு திட்டமே கிடையாது, சும்மா அங்கே பிரச்சனைனால பிச்சை அடிச்சுட்டு முடியாந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் ஒன்றுமே கிடையாது. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அந்த குடும்பத்தை வந்து பாருங்க, கண்டிப்பாக ஆகார் வந்து ஆபிரகாம் சாராயோட குடும்பத்தோடு வந்து ஒன்றா வந்தாங்கனாக்கா கண்டிப்பாக ஆண்டவரோட திட்டம் அதில் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் பெரிய திட்டம் ஆபிரகாமுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் சந்ததிக்க வச்சிருக்கிறார். அப்போ ஆகார் இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கிறாங்கனாக்கா கண்டிப்பாக ஆண்டவரோட திட்டம் காரியம் இல்லாமல் இந்த குடும்பத்தோட ஆகார் வந்திருக்கவே மாட்டாங்க.
ஸோ அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாத போது ஆண்டவர் வந்து திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறார். நீ எங்கேருந்து வந்த, எப்படி ஆரம்பிச்ச, நான் உனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார். எரேமியா 29 போட்டிருக்கு இல்லையா, நான் உங்களுக்கு எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் வச்சிருக்கேன், அப்படி நல்ல திட்டத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் வச்சிருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அதுதான் நம்மளுடைய ஆண்டவர். திரும்பவும் ஆண்டவர் வந்து என்ன சொன்னாரு, நீ எங்கேருந்து வந்த அப்படின்ட்டு நீ உன்னையே கொஞ்சம் சோதிச்சு பார் அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து ஆகாரோடு, அந்த தேவதூதர் ஆகாரோடு இடைப்படுவதை நாம் இங்கே பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஆகார் வந்து சொல்கிறாங்க, ஆகாருக்கு நடந்த சூழ்நிலை எல்லாமே நிச்சயமாக இந்த ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி அப்படி தெரிஞ்சிருந்து கூட அடுத்த வசனம் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீர் நாச்சியாரண்டை திரும்பி போய், அவர் என்ன சொல்கிறாரு, நீ திரும்பவும் சாராங்கிட்ட போ, அவள் கையின் கீழ் அடங்கி இருக்கின்றார். வாவ், இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் நம்மளோட வாழ்க்கையில. கீழ்ப்படிதல் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னாக்கா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளோட திட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, நம்மளோட இதுதான் நான் செய்ய போறேன், என்னோட கனவு இப்படின்ட்டு ஒரு பெரிய திட்டம்லாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா அந்த திட்டத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு ஆண்டவரோட திட்டத்தை எடுத்து அவருடைய திட்டத்தை நம்ம ஓடுறதுக்கு அது ஆண்டவரோட பலம் தான் நமக்கு தேவை. இனிமேல் அது ஆண்டவரோட நம்மளை பலப்படுத்த நம்ம இந்த வேலையில நம்ம கேட்போம், ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, எந்த பிரச்சனை நம்ம போய்கிட்டு இருந்தாலும் ஆண்டவரே திரும்ப போயிட்டு நீ கீழ்ப்படிந்து, ஓகே, அவள் கையின் கீழ் அடங்கி இரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே போல ஆண்டவர் இந்த வழியில நான் என்ன உணர்த்தப்படுறேன்னாக்கா, ஆண்டவர் சொன்னாரு, உங்களோட நீங்க என்ன சூழ்நிலையில போயிருந்தாலும் உங்களோட இருதயத்தை நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களோட இருதயத்துல என்ன இருக்குது, உங்களோட சிந்தனையில என்ன இருக்கு. ஓகே, சூழ்நிலை எல்லாரும் தான் போய்கொண்டு இருக்கிறாங்க. நம்ம மட்டும் கிடையாது, நீங்க மட்டும் கிடையாது, நான் மட்டும் கிடையாது, பல ஜனங்கள், பல கோடி ஜனங்கள் சூழ்நிலை போய்கொண்டுதான் இருக்காங்க. ஆனா அந்த மத்தியில ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, உன்னோட இருதயத்தை நீ காத்துக்கொள்ள. என்ன சொல்றேன் ஏன்னாக்கா, நீதிமொழிகள் 4:23 சொல்லியிருக்கு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்றார். நம்ம என்ன சொல்றோம், அந்த இருதயத்தை நம்ம காத்து கொள்ளணும். இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், ஆகர் வந்து அந்த இருதயத்தை என்ன பண்ணிட்டாங்க, சொந்த இஷ்டத்துக்கு அப்படி கொஞ்சம் அலைய விட்டுட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து தான் எல்லா விஷயமே வரப்போகுது அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வழியிலும் ஓகே, நம்மளோட இருதயத்துல என்ன இருக்குது, ஆண்டவருக்கு தெரியாத காரியம் இல்லை இல்லையா. ஸோ அதனால ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ அன்னாடிக்கும் அனுதினமும் அதை நம்ம செக் பண்ணிட்டு, அதை கண்காணிட்டு, அதை யோசிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோட வசனம் என்ன சொல்லுதோ, ஆண்டவரோட வாக்குத்தத்தம் என்ன சொல்லுதோ, அதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தையும் பெரிய ஒரு காரியத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென். ஓகே, கீழ்ப்படிதல் வந்து ஒரு கடினமான காரியம் தான். ஓகே, கடினமான காரியம். ஆனால் நம்மளோட திட்டம் நம்ம கையில் எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரோட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளோட திட்டத்தை ஆண்டவரே உங்களோட பாதத்தில் நான் ஒப்பிக்கிறேன், சரணடைகிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு ஆண்டவரோட பாதத்தில் நம்ம வைக்கும் பொழுது அவரோட திட்டம் நம்மளை எடுத்து போடுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். இந்த வேலையில் ஆண்டவரோட கிருபைக்காக கேட்போம், ஆண்டவரே அந்த கிருபை கொடுங்க, என்னோட திட்டம் இல்லை ஆண்டவரே, உங்களோட திட்டம், என்னோட சித்தம் இல்லை ஆண்டவரே, உங்களோட சித்தம் என்னோட வாழ்க்கையில் வரட்டும் ஆண்டவரே. ஓகே, சில பேர் அநேக இந்த ஆகரோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆபிரகாம் கொடுத்து அவங்க கற்பவனியா ஆனால் நிறைய கற்பனை பண்ணியிருப்பாங்க, என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கும் போது, என்னோட வாழ்க்கை அப்படி இருக்கும் போதுன்ட்டு நிறைய கற்பனையில் அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து இந்த இடத்துல பாருங்க, ஓகே, அது வந்து அவங்க சொந்த கற்பனை, அவங்க வந்து சொந்த கற்பனையில் இருந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க வந்து ஆண்டவர் அந்த உள்ளத்தை வந்து தொட்டு அவங்கள உணர்த்தின பொழுது ஆண்டவர் வந்து சொன்னாரு, நீ திரும்பி இந்த மாதிரி போகும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுக்குறார். 10வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னாக்கா இப்படி சொல்றது, பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். அது மட்டும் கிடையாது, 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீர் கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. ஓகே, ஒரு பெரிய வாக்கு தத்தம். ஓகே, நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து கர்த்தருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். நம்ம சொந்த சிந்தனையிலையும் சொந்த கற்பனையிலையும் சொந்த காரியங்களிலையும் ஓடின காலம் முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல நம்ம ஆண்டவரோட வாக்கு தத்தத்தை
ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்ம பிடிச்சு ஓடும் பொழுது அதில் ஒரு பெரிய பலன், பெரிய தம்பு, ஒரு பெரிய ஒரு அதில் ஒரு பெரிய ஒரு திருப்தியாக நம்ம ஓட்டத்தை ஓட முடியும். ஆமென். தொடர்ந்து வசனத்தை நம்ம படித்து முடிச்சுவோம். அவன் துஷ்டராக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். 13வது வசனம். அப்பொழுது அவர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொன்னார். ஓகே, என்னை காண்பவர். ஓகே, அதுதான் நம்மளுடைய கர்த்தர், நம்மளை காண்கிற தேவன். நீங்க என்ன சூழ்நிலையில போய்கிட்டு இருந்தாலும் சரி, அவர் உங்களை காண்கிறார், அவர் உங்களை பார்க்கிறார். ஆமென். அவரை பார்த்துட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிற்க மாட்டாருங்க. அவரை பார்த்துட்டு இறங்கி, அவர் மனம் உருக்கம் உள்ள தேவன். அவரை இறங்கி கண்டிப்பா இடைப்படுவார், கண்டிப்பாக ஒரு விடுதலை கொடுப்பார். ஆனா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? முதல் சொன்ன மாதிரி யோசிங்க. நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க எங்க போகணும், உங்களுடைய எதிர்கால ஆண்டவரோட திட்டம் என்ன? நம்ம அவருக்கு, அவருடைய வாக்கு தத்தத்துக்கு நம்ம கீழ்படியணுமா? அந்த மாதிரி செய்யும் பொழுது ஒரு 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 மன திரும்புதல் நம்மளுடைய உள்ளத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஏன்னா நீங்க ஆண்டவர் சொல்றாரு, என்னை காண்பவரே என்று அவர் சொல்லி, அவர் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆகாருக்கு ஆகாரோட உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம்னாக்கா நம்மளுடைய வேத புத்தகம். அந்த புத்தகத்துல ஆகாரோட பேரு எழுதப்பட்டிருக்குனாக்கா அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து ஆண்டவரோட கண் அவங்க மேல் எப்படி பட்டிருக்கும். ஏன் இன்றைக்கு கூட அவர் என்ன சொல்றாரு? அது மட்டும் கிடையாது, அவர் என்ன சொன்னாரு? தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். ஓகே, ஆகார் ஒரு சாதாரணமான அடிமை பெண்ணாக இருந்தார். அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆகாருக்கு ஆண்டவர் ஒரு உரிமை கொடுக்குறார். என்னது? அந்த ஒரு என்கவுண்டர் ஆண்டவரோடு அந்த காட்சி அவருக்கு கண்ட பிறகு அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரோடு அவர் அவங்களை பலப்படுத்துற பிறகு அவர் சொன்னார், ஆண்டவர் என்னை கண்டபடியால் அவர் என்ன சொல்றாரு? பேசுறபடியால் நீ காண்கிற தேவன் என்று ஆண்டவருக்கே இவர் பெயர் கொடுக்குறாங்க. ஆமென். இப்படி ஆண்டவர் தன்னை உயர்த்த உங்களையும் என்னையும் காத்திருக்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துறதுக்கு தான் காத்திருக்கிறார். நம்மளுடைய ஆண்டவர் சும்மா இன்னைக்கு தேர்ந்தெடுத்துட்டு நாளைக்கு விட்டுட்டு அந்த மாதிரி கைவிடுற தேவனே கிடையாது. அவர் சதா காலமும் நம்மளோடு இருப்பார். அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் படிச்சு முடிச்சுறேன். 14வது வசனம். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ஏரி எனப்பட்டது. அது காதேசத்துக்கும் பாரோத்துக்கும் நடுவில் இருக்கிறது. ஆகார் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆபிரகாம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிரகாமுக்கும் இஸ்மவேலை பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதாய் இருந்தார். இங்க நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா இது எப்படி ஒரு சாதாரண பெண்மணியோட வாழ்க்கையில, ஒரு அடிமை பெண்மணி வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி ஒரு உயர்வை கொண்டு வந்தார், எப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு நொறுக்கப்பட்ட நிலைமையில, ஒரு அடிக்கப்பட்ட நிலைமையில, ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில, அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைமையில ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக ஆகாரை மாற்றினார். ஆமென். அதே போல இன்றைக்கு நான் உற்சாகப்படுத்துகிறது என்னன்னாக்கா, எத்தனை பேர் சோர்ந்து போய் முடியல, என்னால் முடியல ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்ட்டு எத்தனை பேர் இறுதியில் ரொம்ப வேதனையாகவும் கஷ்டமாகவும் அப்படி இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறது என்னன்னாக்கா, ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. ஏன்னாக்கா உங்களோட ஒரிஜினல் நீங்கள் ஆண்டவரோட, நம்மலாம் யார் தெரியுமா? நம்மலாம் சாதாரண பிள்ளைங்களே கிடையாது. யோவான் 1:12 வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்களும் நானும் சாதாரணமான ஜனங்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளை எப்படிங்க சும்மா கைவிட்டுவாரு? தெரியாத ஆண்டவர் அறியாத ஆகாருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாருனாக்கா, ஆண்டவர் அறிஞ்சு நீங்களும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க மாட்டாரா? அதிகமாக கேட்க மாட்டாரா? 1 பேதுரு 5:7 என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. உங்களுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் மேலே நீங்கள் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தையும் திட்டத்தையும் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில கொண்டு வருவார். ஆமென். தொடர்ந்து நம்ம
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல என்ன உணர்த்துகிறார், என்ன காரியத்துல நீங்க ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்து வைக்கணும், என்ன காரியத்துல ஆண்டவரோட அந்த காரியத்துல நீங்க கீழ்ப்படியணும். ஓகே, கீழ்ப்படிதல் வந்து 5% கிடையாது, 10% கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச காரியத்துல மட்டும் கிடையாது, பிடிக்காத காரியத்தை அப்படி தெரியாத மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஆண்டவர் முழுமையான கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். இந்த வெளியில எனக்கு ஆண்டவர் பார்க்குற மாதிரி நம்மள இந்த உலகத்துல யாருமே பார்க்க முடியாது. ஏமேன். அவர் பார்வை பட்டாலே நம்மளோட வாழ்க்கையிலே எங்கேயோ கொண்டு போய் வச்சிருவாரு. ஏமேன். இந்த பாருங்க, ஆகாரோட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாத இருந்தது, ஒன்றும் இல்லாததை ஆண்டவர் வந்து பெரிய காரியமாய் மாற்றினார். அதே போல சகாருடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிறவர்கள லோக்கா மத்திய இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல சொல்லப்பட்டிருக்கு, சகாரியா என்ற ஒரு பெரிய அதிகாரி, பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர் வந்து இயேசுவை தேடிட்டு வந்து ஆண்டவருடைய கண் அவரை பட்டனால அவருக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. அதே போல நீங்க ஏழ்மையில இருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம், நீங்க பணக்காரனா இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நான் உற்சாகப்படுகிறது என்னன்னாக்கா, ஆண்டவரோட பார்வை நம்ம மேல படணும். அவரோட பார்வை நம்ம மேல பட்டாலே நம்மளோட வாழ்க்கையை வித்தியாசமாக இருக்கிறோம், நம்மளும் வித்தியாசமா பார்க்க ஆரம்பிப்போம், நம்மளும் வித்தியாசமா பேச ஆரம்பிப்போம், நம்மளோட வாழ்க்கையும் நம்ம வித்தியாச முறையில நாம் நடத்துவோம். ஆமென். இன்று வேலையில கூட நாம் சிறிது நேரம் ஓகே உங்களெல்லாம் நான் உற்சாகப்படுத்தி இருக்கிறது என்னன்னாக்கா, ஆண்டவர் இன்னைக்கு என்ன உங்களோட பேசுறார், அந்த காரியத்தை நம்ம கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது ஆண்டவர் ஆகாருடைய வாழ்க்கையில சாதாரணமான ஒரு அடிமை பெண்ணோட வாழ்க்கையில உயர்த்துறது போல ஆண்டவர் உயர்வை இந்த சூழ்நிலையிலும் ஓகே, இந்த உலக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையா ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, என்ன நடக்க போகுதுன்ட்டு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்ட்டு யாருக்குமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நாம் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய ஒரு திட்டத்தை உங்களுக்கும் எனக்காக வைத்திருக்கிறார். அதுக்கு தான் அவர் சிலுவையில போனார். யாரெல்லாம் அவர் கூப்பிடுறீங்களோ அவர் சொன்னாரு, உங்களுக்கு பிள்ளையா அதிகாரம் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் பெரிய திட்டத்தை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வேளையில கூட நம்மளுடைய முழு இருதயத்தை ஓகே நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மளுடைய இருதயத்தை, நம்மளோட வாழ்க்கையை, நம்மளுடைய திட்டத்தை, நம்ம கனவுகளைய, நம்ம காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஏமே சொந்த கனவுல ஓடுறது போதும், சொந்த திட்டத்துல நம்ம ஓடுற ஓட்டங்கள் போதும். ஓகே, நம்ம சொந்த காரியத்தை எடுத்து நம்ம ஓடின ஓட்டங்கள் போகும். ஓகே, இன்றைக்கு ஆண்டவரே என்னை பாரும் ஆண்டவரேட்டு ஆண்டவருடைய பார்வையை நம்ம எதிர்ப்போம். ஆண்டவரே என்ன ஒரு தடவை நீங்க பார்க்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழ்நிலை மாறும், என்னுடைய பிரச்சனை மாறும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு ஆண்டவர் இயேசு வைத்திருக்கிறார். ஆமென். ஆகாருடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் இன்றைக்கும் உங்களோட வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். நாம் தொடர்ந்து ஓகே நான் ஜெபத்தோடு நம் காரியத்தை முடிப்போம். என்னோட கூட நீங்களும் தொடர்ந்து ஓகே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you Father. நல்லவரே உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, நீ பெரியவர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசி இருப்பீர் என்று நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா இது ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. அப்பா அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்கெல்லாம் போய் என்னத்தை சரி பண்ணணுமோ அதை நீங்க சரி பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உமது கரத்திலே ஆண்டவரே நாங்கள் ஒப்புக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவரே. என்ன சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் சரி ஆண்டவரே உமக்கு கூடான அந்த காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா இந்த மலையை பார்த்து விசுவாசத்தோடு அப்பாலே போய் என்று சொன்னால் அது போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் காரியங்களையும் உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காரியம் எங்களை விட்டு கடந்து போகும் ஆண்டவரே. அப்பா இந்த வெளியிலும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அந்த ஒரு தொடுதல் இந்த வேலையிலே ஒவ்வொரு ஜனங்கள் மத்தியிலும் ஒருபடியாக ஜெபிக்கிறேன். ஜஸ்ட் ஒன் டச் ஆஃப் யோர்ஸ், உங்களுக்கு ஒரு தொடுதல் ஆண்டவரே எங்களை அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே எங்கள் சூழ்நிலையும் மாற்ற வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வல்லமையால் தொடும் ஆண்டவரே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே. நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவீனமாய் இருக்கிற சரீர பலமோ என்ன பலவீனமா இருந்தாலும் சரி ஆண்டவரே ஒரு சுகத்தை கட்டளையிடுங்க, ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே மனதிலே காணப்படுகிற சஞ்சலங்கள் ஆண்டவரே ஒரு பாரத்தை ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பால் கூடாத காரியம் ஒன்றும் அல்ல ராஜ்யம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது கரத்திலே ஆண்டவரே முற்றிலுமாக
ஒவ்வொருவரையும் உடனே கருத்திலே நான் ஒப்புக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்தும், நீர் காத்து கொள்ளும் ஆண்டவரே. விசுவாசிகள் ஒவ்வொருத்தையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமல்லையே ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. சகலத்தையும் உடனே நாமத்தினாலே நான் கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மேலான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடைசியாக இந்த ஒரு வசனத்தை ஆரம்பத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை மீண்டுமாக நான் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். உபாகமம் 31:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மனப்பாடமாக வச்சு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மனப்பாடமாக வச்சு ஆண்டவரோட இந்த வாக்குத்தத்தத்தை படிச்சுட்டு நீங்கள் என்ன சூழ்நிலையும் நீங்கள் கடந்து போக முடியும். இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பலன் கொண்டு திடன் மனதாக இருங்கள். பலம் கொள்ளுங்க, ஆண்டவருக்குள்ளாக பலம் கொள்ளுங்க, அவரோட வார்த்தையில பலம் கொள்ளுங்க. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீங்கள் என்ன போய்கிட்டு இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என்ன சூழ்நிலையும் சரி அவரை பிடிச்சுக்குங்க. ஆமென். அவர் தான் நமக்கு பலி, அவர் தான் நமக்கு ஜீவன், அவர் தான் நமக்கு சகலமும். ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் நிச்சயமாக சாட்சிகள் எதிர்பாருங்க, ஆண்டவர் அற்புதத்தை எதிர்பாருங்க. எதிர்பார்ப்போட இந்த வசனத்தை எடுத்துட்டு இந்த வாரத்தை முழுதும் கடந்து செல்லுங்க. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.